சமாதானத்துக்கு ஏதுவைகளை கர்த்தர் சொல்கிறார். நான் உனக்கு கொடுக்கிறதை யாராலும் தரப்பட முடியாது. நான் உனக்கு கொடுக்கிறதை யாராலும் தரப்பட முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால்தான் 32:27 வசனம் அப்படி சொல்லுது, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எவ்வளவு அழகா இந்த வசனம் சொல்லுது பாருங்க. ஹல்லேலூயா. 32:27 இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே இருக்கா ஆண்டவர் செய்ய காரியம் இருக்கா செஞ்சிருவார். நீ அதுக்கு நம்பிக்கை, அந்த கர்த்தருடைய நம்பிக்கை ஏற்படுது. கர்த்தருடைய நாமத்திலே பொருத்தனை பண்ணும்போது, கர்த்தருடைய நாமத்துல நீ விண்ணப்பம் பண்ணும்போது, கர்த்தருடைய நாமத்துல நீ ஜெபிக்கும் போது, கர்த்தருடைய நாமத்துல நீ கேட்கும் பொழுது அவரால் செய்ய முடியாத பூமியில் ஒரு காரியம் ஒன்றோ நிச்சயமாய் நிறைவேற்றுவார். சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளே, தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏற்ற நினைவுகளை நான் உனக்கு செய்வேன். எல்லாவற்றையும் மாற்றுகிற ஒரு தேவனாய் கர்த்தர். மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர். மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர். நான் அதை முடிய செய்வேன். அது முடியாத நீ உனக்கு அது பெரிய பார்மா தெரியலாம். நடக்குமா நினைக்கா, நடக்குமா நடக்காதா, அது எப்படி எனக்கு அது நடக்கும்? இல்லை நடக்கும். நீ விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமையை காண்பாய். அது நடக்கும். என் கர்த்தர் சொல் ஆகும். அவர் எனக்கு கட்டளையிட்டதை நான் எடுத்துக்கொள்ளுவேன், வாங்கிக் கொள்ளுவேன், பிடித்துக் கொள்ளுவேன், எடுத்துக்கொள்ளுவேன். அது நிச்சயமா எனக்கு கிடைக்கும். ஏன்னா அது சொன்னது யாரு? கர்த்தர். சொன்னது கர்த்தர். வாக்கு கொடுத்து கர்த்தர் கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அதை கொடுத்தே தீர்த்தார். கொடுத்தார். அவர் என்ன சொல்றாரோ அதை நிறைவேற காலங்கள் கொஞ்சம் தாமதமாய் கொண்டிருக்கலாம், வாய்ந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனாலும் கூட உனக்கும் எனக்கும் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்றுதான் இந்த வேத வசனங்கள் சொல்லுகிறது. இரண்டாவது 13 சொல்லுது, உங்கள் முழு இதயத்தோடும். இரண்டாவது சொல்றாரு, அது எப்படி நம்ம அந்த சமாதானத்தை ஆசீர்வாதத்தை முழு இதயத்தோடு அவர் மேல் நம்பிக்கையோடு இருக்கணும். முழு இதயத்தோடு அவரை தேடணும். முழு இதயத்தோடு விண்ணப்பம் பண்ணணும். முழு இதயத்தோடு செபிக்கணும். முழு இதயத்தோடு நம்ம வேண்டுதல் பண்ணும் பொழுது, முழு இதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நீ கேட்ட அந்த ஆசீர்வாதத்தை பார்த்துருவ, எடுத்துருவ, கண்டு கொள்ளுவ. நீ விண்ணப்பம் பண்ண காரியம் உனக்கு வந்து பலிக்கும். நீ கேட்ட காரியம் உனக்கு வரும். நீ ஆண்டவர் எதை கேட்டியோ அதை ஆண்டவர் கொடுப்பார். எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. அந்த நீதியான காரியத்தை கர்த்தர் சமூகத்தில் அது போகும்போது அது உனக்கு ஆண்டவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். இப்படி முழு இதயத்தோடு கூட ஆண்டவர்கிட்ட நான் விண்ணப்பம் பண்ணியிருக்கிறேன். முழு சிந்தையோடு நான் விண்ணப்பம் பண்ணியிருக்கிறேன். முழு மனதோடு நான் விண்ணப்பம் பண்ணியிருக்கிறேன். அது சந்தேகம் இல்லாத விண்ணப்பம் பண்ணியிருக்கிறேன். சந்தேகம் இல்லாம நான் விண்ணப்பம் பண்ணியிருக்கிறேன். நிச்சயமாய் அந்த பதிலை நான் பெறுவேன் என்று நீ விசுவாச கர்த்தருடைய சபையில் அமர்ந்திருக்கலாம். இந்த 4வது மாதம் உனக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை பார்க்கிற ஒரு மாதமா இருக்கும். ஒரு முடிவை பார்க்கிற ஒரு மாதமா இருக்கும். நீ கேட்கிறவர்களை கேட்கிறவர்களை விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்கிற ஒரு மாதமா இருக்கலாம் மகனே என்றுதான் வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்திய சுவிசேஷம் 20வது அதிகாரம் 31 அந்த வாசிங்க. லூக்கா 8:43 இருந்து 48 வரை வாசிங்க. லூக்கா 8:43 முதல்ல எடுங்க. அப்பொழுது 18 வருஷமாய் பெரும்பாலுள்ளவளாக இருந்து தன்னுடைய ஆசிரியர் எல்லாம் வைத்து வைத்தியரிடம், டாக்டரிடம், எல்லாருடைய மந்திரவாதியிடம் எல்லாத்தையும் கொடுத்து விட்டு ஒருவனாலும் என்னங்க சொந்தமாக்கப்படல. அவன் யாரையும் சொல்ல பண்ணியிருக்க. வீட்டு வசதி, வயலு, ஆடு, மாடு, கோழி, கோக்கு எல்லாத்தையும் வித்து தன் சரீரத்துக்கு வைத்து பார்த்தா யாராலும்
சுகமாக முடியவில்லை, அந்த வியாதியால் சுகமாக முடியவில்லை. ஆனால் அவர் விசுவாசித்தார், நம்பிக்கையோடு விசுவாசித்தார், ஆண்டவரை நம்பினார், ஆண்டவர் மேல தன் நம்பிக்கை வைத்தார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் என்ன? அவர் எதிர்பார்த்து கொண்ட காரியம் என்ன? நான் எப்படியாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொடுவேன், சுகமாவேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை நான் தொடுவேன், சுகமாவேன். நீ சொல்லணும், இந்த வாக்குத்தத்தத்தை நான் நம்புவேன், ஆண்டவர்கிட்ட கேட்டதை நான் பெறுவேன், ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நம்புவேன், அதை உறுதியா நம்புவேன், சந்தேகமா இல்ல, முடிஞ்சதோடு நம்புவேன். ஆண்டவர்கிட்ட என்ன விண்ணப்பம் பண்ணிடணும், அதை கர்த்தர் எனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். முடிஞ்சதோடு அதை பெறுவேன், முழு நிச்சயத்தோடு அதை பெறுவேன் என்று நீங்கள் நான் விசுவாசிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை முழுமையா, பாதி கிடையாது, 25 இல்ல, 50 இல்ல, 100% அந்த ஆசீர்வாதத்தை நம்மால் பெற முடியும். இது பெரும்பாடு சரி, கொஞ்சம் சுகம், கொஞ்சம் வேதனை இல்ல, முழுமையான சுகத்தை, முழுமையான ஆசீர்வாதத்தை, முழுமையான சமாதானத்தை, முழுமையான சமாதானத்தை அந்த சகோதரி பெற்றுக்கொண்டார். அடுத்த கீழ வசனம் சொல்றது பாருங்க. அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டேன். அவருடைய வியாதி, சரீரத்தில் காணப்பட்ட பெரும் வியாதிங்க, சுகமா ஆகாத ஒரு வியாதி, பெரும்பாலும் வியாதிங்க, சுகமாக முடியவில்லை. வீட்டு வித்தா, தோட்டத்தை வித்தா, தன்னுடைய சொத்து, தன்னுடைய ஆடு, தன்னுடைய கழுதை, தன்னுடைய ஒட்டகம் எல்லாத்தையும் வித்து டாக்டரிடத்தில், வைத்தியரிடத்தில் கொடுத்தார். சுகம் வரல. ஒரு முடிவு எடுத்தார், தீமைக்காக நன்மைக்கு நான் கர்த்தரை தொடுவேன், நன்மையை பெறுவேன், சுகம் பெறுவேன், விடுதலை பெறுவேன், ஆசீர்வாதம் பெறுவேன். இந்த பூமியில நீடித்து நிலைத்து ஆண்டவருக்கு நியமித்திருக்கிற ஆண்டு வரை நான் வாழ்வேன், சமாதானத்தோடு வாழ்வேன். தீமைக்கால சமாதானத்துக்கு எதுவாக இந்த பூமியில எனக்கு வாழ்ந்திருக்கிறது என்று சொல்லி அவருடைய வஸ்திரத்தை கொண்ட உடனே அவன் என்னாச்சு? பெரும்பாடு. பெரும்பாடு என்ன? பிரச்சனை, போராட்டம், நின்ற கஷ்டம், கவலை, வியாதி மாத்திரம் இல்ல, பெரும்பாடுங்க. பெரும்பாடு நம்ம சொல்றோம்ல, பெரும்பாடு. இந்த வீட்டை கட்ட ஒரு பெரும்பாடு, பெரும்பாடுபட்டு அறுபாடுபட்டு இந்த பூமியில நான் வாழ்ந்து வர்றாங்க. பெரும்பாடுபட்டு ஒரு காரியத்தை செஞ்சீங்க, பெரும்பாடுபட்டு இந்த குடும்பத்தை காப்பாத்துங்க, பெரும்பாடுபட்டு இந்த பிள்ளைங்க படிக்க வச்சீங்க, பெரும்பாடுபட்டு இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தது, பெரும்பாடுபட்டு இந்த மாதிரி பெரும்பாடுபட்டு நான் வந்துட்டு இருக்கிறேங்க. எத்தனை பேர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அந்த பெரும்பாட்டை காட்ட நீக்குவா. அந்த பெரும்பாடு வாழ்க்கையில வராது. எதையும் சுலபமா செய்கிறார்கள் கர்த்தருக்கு மன ரம்யத்தை தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 3வது வசனம், 3வது எரேமியா 29:14 வாசிக்கிறேன். எரேமியா 29:14. நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கியிருந்த சரத்துக்கே உங்களை திரும்ப வரப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம நினைப்போம், ஹல்லேலூயா, நம்ம அங்க போக முடியாது. ஐயோ, என்னால அங்க போக முடியுமா? பாரின் என்னால போக முடியுமா? ஆனா ஒரு நாளைக்கு நம்ம போகும்போது நினைப்போம், இதெல்லாம் என்னால பார்க்க முடியாது, என்னால வர முடியாது. ஆனால் என்ன பண்ணேன், நான் வந்துட்டேன். கர்த்தனை கொண்டு வந்து இந்த ஏரியாவில் வச்சிருக்கிறாரு. மறுபடியும் என் தேசத்துக்கு கொண்டு போவா. ஏன்னா கடவுளை கூட நினைக்கிறீங்க, நான் கடவுள் கூட நினைக்கல. இப்படி இந்த ஊருக்கு வருவேன், இப்படி இருப்பேன், இப்படி ஆசீர்வாதமா இருப்பேன் எனக்கு தெரியாது. ஆனா என்னை பேர் சொல்லி அழைத்த கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு தெரியாது எங்க வாழ்வோம், எங்க தேசத்துல செட் ஆகும், எங்க நாம் செழித்திருப்போம், எங்க சுகித்திருப்போம் நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் உன்னை என்னையும் சில ஜனங்களை அப்படிதான் பிறந்தது ஒரு இடம், வாழ்ந்தது ஒரு இடம்,
சென்றானது ஒரு இடம். ஹல்லேலூயா. அதே போலதான் தேவன் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்க ஒரு வல்லவரா இருக்கிறார் என்று இந்த வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப கர்த்தர் ஒரு நாளும் நாம் என்ன பண்ண மாட்டான், கைவிட மாட்டான். தீமைக்கு அல்ல, நன்மைக்கு ஏதுவான சமாதானமே. தீமைக்கு நான் செய்ய மாட்டேன், நீ என்ன நம்புகிற, நீ ஜெபிக்கிற, நீ ஸ்தோத்திரம் பண்ணுகிற, நீ விண்ணப்பம் பண்ணி இருக்கிற, என் நாமத்துல நீ எனக்கு விண்ணப்பம் பண்ணி இருக்கிற, என் நாமத்துல நீ எனக்கு ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கிற, அதனால தீமைகளை ஒருபொழுதும் நான் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். தீமையை நான் செய்ய மாட்டேன். தம்மை தேடுகிற பிள்ளைகளின் தீமையை செய்ய மாட்டேன். கர்த்தர் பூமியை ஆசீர்வதிக்கிறார். எங்க தேவனாகிய கர்த்தர் எங்களை என்ன பண்ணுவாரு, பூமி ஆசீர்வாதமா இருக்குது, நான் இந்த பூமியில் ஆசீர்வாதமா இருக்கிறேன். அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், அவர் தோல் கொண்டிருக்கிறேன், அவர் நினைச்சிட்டு இருக்கிறேன், அவர் ஆனந்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன், ஃபேமிலி பிரேயர் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம், 1 மணி நேரம் நாங்கள் ஃபேமிலி பிரேயர் பண்ணி கர்த்தருக்கு நன்றி சொல்லி கொண்டிருக்கிறேன் என்று நீங்க ஆண்டவருடைய நாமத்துல எப்போதும் சமாதானத்தை நீங்கள் கூறிக்கொண்டிருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதுதான் சங்கீதம் 113வது சங்கீதம் சொல்லுது. 113வது சங்கீதம் 122 7 வாசிங்க. 122 7. உன் வீட்டில உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே தீமைக்கால சமாதானத்துக்கு ஏதுகளே, சமாதானத்துக்கு ஏதுகளே, தீமைக்கால. தீமையை அவன் வாழ்க்கையில செய்வதில்லை. தீமை நம்ம வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணுவதில்லை, செய்வதில்லை. சொல்றாரு, உன் அலங்கத்துக்குள்ள என்ன இருக்கும், நீ எதிர்பார்க்கிற காரியத்தை, நீ அவன்கிட்ட கேட்ட காரியம், 1 வருஷம் ஆயிருக்கலாம், 2 வருஷம் ஆயிருக்கலாம், 3 வருஷம் ஆயிருக்கலாம், 5 வருஷம் ஆயிருக்கலாம், இல்ல நேற்று நீ கவனம் இருக்கலாம், ஏன் இன்னைக்கு காலையில கூட கத்தத்துல கேட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் 4வது மாசத்துல உனக்கு நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. எப்படியோ மனுஷன் நீ கேட்டிருக்கலாம், ஜெயமா இருக்காது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், 4வது மாதத்துக்குள்ளே, அந்த மாதத்துக்குள்ளே நான் உனக்கு அற்புதத்தை செய்வேன், நான் அதிசயத்தை செய்வேன். உலகத்துக்குள்ள சமாதானம் இருக்கும், அரவணைக்குள்ள என்ன இருக்கும், சுகம் இருக்கும். சுகம்னா குடும்ப சமாதானம், குடும்ப சந்தோஷம், குடும்பம் ஆனந்தம், ஒரு குடும்பம், மனைவி, புருஷன், பிள்ளைகள், ஃபேமிலி எப்படி இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். நம்ம அரவணைக்குள்ள என்ன இருக்காது, கட்சிகள், சண்டைகள், போராட்டங்கள், லெட்டைகள் இருக்காது. நம்ம சரீரத்தில் நோய்களும் அந்தகார சக்தியில் பொல்லாத கிரைகள் இருக்காது. வெளியிலும் உள்ளிலும் நமக்கு மகிழ்ச்சி, சந்தோஷத்தையும் கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. ஒரு வசனம் சொல்லுவாங்க, 8 வாசிங்களே. என் சகோதர சகோதரியே, என் சகோதர நிமித்தம், என் சிநேக நிமித்தமும் உனக்கு சமாதானம் இருப்பதாக. ஹல்லேலூயா. என் சகோதர நிமித்தம், என் சகோதரிகள் நிமித்தமும் ஒன்றில் சமாதானம் என்பேன். என் கர்த்தர் என் சகோதரர்களும் என் சகோதரிக்குள்ளும் என் தேசத்திற்குள்ளும் என் நாட்டிற்குள்ளும் அவர் நினைத்த கொண்டு வருவாரு, சமாதானத்தை கொண்டு வருவார், சந்தோஷத்தை கொண்டு வருவார், மகிழ்ச்சியை கொண்டு வருவார். தீமை ஒரு பொழுது அவர் கொண்டு வர மாட்டார் என்று என் சகோதரர்கள் நிமித்தம், என் சகோதரி நிமித்தம் இந்தியா தேசத்துல, தமிழ்நாட்டில என்னதான் வருமா, சமாதானம், தீமைகள் வராது, தீமையை தேவன் அனுமதிக்க மாட்டார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஒன்பது வாசனை என்னங்க, என் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக ஜெபிப்பேன். நீ ஆசீர்வாதத்தை நான் ஜெபிப்பேன், நீ சுகமா இருக்க ஜெபிப்பேன், நீ சமாதானமா இருப்ப, உனக்காக நான் கர்த்தரை வேண்டுவேன்.
இயேசு சொன்னார், உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன், உங்களுக்காக என் பிதாவிடம் பரிந்து பேசுறேன், நான் போயிட்டு உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் என்று வந்தவங்கள என்னிடத்துல அழைத்து செல்கிறேன். உங்களுக்கு கொடுக்கிற சமாதானம் உங்களுக்கு கொடுப்பதில்லை, என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அவர் சமாதானம் வச்சிருக்கிறார், சந்தோஷம் நமக்கு வச்சிருக்கிறார், மகிழ்ச்சி நமக்கு வச்சிருக்கிறார், ஒரு ஆனந்தத்தை நமக்கு வச்சிருக்கிறார், அன்பை நமக்கு வச்சிருக்கிறார். வேதவசனம் எவ்வளவு அழகா சொல்லுகிறதுங்க, எவ்வளவு அழகா சொல்லுகிறது, எவ்வளவு அழகா சொல். நன்மை உண்டாக தேடுவேன், நன்மை உண்டாக செபிப்பேன், நன்மை உண்டாக விசுவாசிப்பேன், நன்மை உண்டாக ஆண்டுடைய ஆலயத்தில் தொழுவேன், நன்மை உண்டாக உபவாசிப்பேன், நன்மை உண்டாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன், நன்மை உண்டாக கர்த்தருடைய நாமத்தின் மீது நம்பிக்கையா இருப்பேன். என் சகோதரி நிமித்தம், என் சகோதரர்கள் நிமித்தம், வேதத்தில் உள்ள தீர்க்கதரிசிகள் நிமித்தம், ஆபிரகாம் நிமித்தம், யாக்கோபு நிமித்தம், ஈசாக்கு நிமித்தம் அந்த சமாதானத்தை நான் பெறுவேன். ஆபிரகாம் தான் சமாதானத்தை பெற்றான, என் சகோதரன் ஈசாக்கு என் சகோதரன் சமாதானத்தை பெற்றானா, யாக்கோபு அந்த சமாதானத்தை பெற்றானா, நானும் ஆலயத்தில் அவர்கள் பெற்ற சமாதானத்தை நானும் தேடி அதை பெற்றுக் கொள்வேன். என் சகோதர நிமித்தம் நானும் போய் தேவாலயத்தில் கர்த்தரை தேடி அந்த சமாதானத்தை, அந்த சந்தோஷத்தை, அந்த மகிழ்ச்சியை, அந்த விடுதலையை, அந்த சுகத்தை, அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவேன்? பெற்றுக் கொள்வேன். நீங்கள் பார்க்கும் காரியம் சமாதானமா இருக்கும். தீவிக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுகளே, சமாதானத்தை ஏதுகளே என்று கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். 111 சங்கீதம் 7-8 வாசிக்கலாம். 111 7-8 வாசிக்க தெளிவா சொல்றது பாருங்களேன். அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும், பாத்தீங்களா? அவருடைய கரத்தின் கிரியைகள் என்னவா? சத்தியமும் நியாயமானவைகள். அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையா இருக்குது. தீமை நம்ம பெற்றுக்கொள்ளவனா தீமைதான், நன்மையை பெற்றுக்கொள்ளவனா நன்மைதான், மகிழ்ச்சி பெற்றுக்கொள்வனா மகிழ்ச்சி தான், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வனா சந்தோஷம் தான், ஆரோக்கியத்தை நான் பெறுவேன் ஆரோக்கியம் தான். வசனம் அழகாய் நம்மளை உற்சாகப்படுத்துகிறது. மறுபடியும் வாசிக்கப்பா. அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமானவைகள், அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள், பொய்யல்ல. நான் உண்மையான தேவனை ஆராதிக்க, உண்மையான தேவனுக்கு முன்பாய் நான் பலி செலுத்துகிறேன், உண்மையான தேவனுக்கு முன்பாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன், உண்மையான தேவனுக்கு முன்பாய் என் காணிக்கைகளை கொண்டு வருகிறேன், உண்மையான தேவனுக்கு முன்பாய் என் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், உண்மையான தேவனுக்கு முன்பாய் இந்த பூமியில நான் உண்மையாய் வாழ்வேன். ஒரு தீமையும் ஒரு கேடும் என்னை அணுகுவதில்லை. சமாதானத்துக்கு ஏதுவான காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்வார். 8வது வசனம். அவைகள் எந்தெந்தைக்கும் உள்ள சதா காலங்களும் உறுதியானவைகள், அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டவைகள். எவ்வளவு அழகா சொல்றாரு. உண்மையும் செம்மையும் அது எனக்கு செய்வார், உண்மையும் செவ்வையுமா எனக்கு செய்வார். அது உறுதியானவைங்க, அது பொய்யல்ல, புறக்கல்ல, தடுமாற்றல்ல, அது உண்மையானவைகள், உறுதியானவைகள், அது சத்தியமானவைகள், அது எனக்கு செய்யப்படும். அது எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது, எனக்காக அது வாசிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாய் அது எனக்கு செய்யப்படும், அதை நான் எடுத்துக் கொள்வேன். 9வது வசனம் எவ்வளவு அழகா சொல்லுவாங்க. 8வது வசனம். அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் உறுதியானவைகள். சதா காலம் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்துவின் நன்மை, இயேசு கிறிஸ்துவின் சமாதானம், இயேசு கிறிஸ்துவின் சந்தோஷம் பணம் மாத்திரம் அல்ல, பண்டங்கள் இருந்த மாத்திரம் அல்ல. எத்தனை நாட்களுக்காக அவருடைய சமாதான சந்தோஷம் இருக்குமா? சதா காலங்களிலும், சதா காலங்களுடைய ஆசீர்வாதம் மகிமையும் சமாதானம் விடுதலையும் நமக்கு எப்படி இருக்கிறதா? உறுதியானவைகள். உறுதியா இருக்குது. நாசில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றில இருப்பது நலம். உறுதியானவைகள், அது மாறுவதில்லை.
கர்த்தர் வாக்கு மாறாது. அது எப்படி இருக்கலாம்? உறுதியானவைகள். அது ஓர் கிடையாது, அது பொய்யான காரியம் கிடையாது. அது உறுதியானவைகள், சத்தியமானவைகள். அது நடக்கிற காரியம், செய்கிற காரியம், பலிக்கிற காரியம் என்றுதான் பைபிள் சொல்லுது. ஹalleluya. எவ்வளவு அழகாய் இந்த வசனம் நமக்கு கோடிட்டு சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்பது சொல்ல பாருங்க, அழகா சொல்ல பாருங்க. அவர் தம் ஜனத்தை மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். பரிசுத்தமும் பயங்கரமானது. அவருக்கு என்ன இல்லை, அசுத்தம் கிடையாதா? அது பயப்பட மாட்டார். நம்ம ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம்னா பயப்படும். அதை யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா அதோட நம்ம பயம் வந்துடும். அவங்ககிட்ட நம்ம அடங்கி இருக்கோம். அவங்க கண்டா ரொம்ப சந்தோஷமா இருப்போம், ஏன்னா அவங்க பார்த்துட்டாங்க. பயத்தோடு இருக்கும், நடுக்கத்தோடு இருக்கும். ஆனா இவர் யாரு? பயங்கரமானவரும் பரிசுத்தமானவர். பரிசுத்தமானவரும் பயங்கரமானவராக இருக்கிறார். யாரும் அவரை குற்றப்படுத்த முடியாது. யாரும் அவரை என்ன பண்ண முடியாது? குற்றப்படுத்த முடியாது. அவர் மேல வேற என்ன பண்ண முடியாது? நீக்க முடியாது. ஏன்னா அவர் உத்தமர், அவர் நீதிபரர், அவர் பரிசுத்தர், அவர் பயங்கரமானவர், அவர் சத்தியமும் அவர் நீதியும் உறுதியானவைகள், மாற்றப்பட்டவைகள் அல்ல, உண்மையானவைகள், உறுதியானவைகள், சத்தியமானவைகள், சமாதானமானவைகள், தீமைக்கு அல்ல, நன்மைக்கு ஏதுவானவைகள். அதான் 12 வருஷம் பெரும்பாலே பரிசுத்தர் இடத்திலும் பயங்கரமான இடத்தில் வந்தபோது அவன் சுகம் அடைகிறார். அவன் போலியானவர் அந்த சுகம் அடைய முடியுமா? ஹalleluya. 4 மணிக்கு ஒரு போன் வந்தது. ஒரே கால எடுத்துறாங்க. எப்படி தூங்குறது தூங்கிட்டு எடுத்தா பிரதர் ஜோம் பண்ணுங்க, எங்க அம்மாவுக்கு கால் கையெல்லாம் விழுந்துட்டு ஜோம் அப்படியே ஜபத்தை கூட்டிட்டே இருந்தேன். ஜோம் பண்ணிட்டே நானும் அப்படி படுக்கையில ஜோம் பண்ணலாம்னு நினைச்சுட்டு போன் வந்தது. அப்படியே ஜோம் பண்ணேன் பண்ணிட்டே இருக்கிறேன் 5:30 மணி வரை. ஹalleluya. அதோட அந்த போன் அப்படியே கட் ஆயிடுச்சு. 11 மணிக்கு அந்த போன் வந்தது. சுகமா இருக்கிறாங்க, ஆரோக்கியமா இருக்கிறாங்க. ஏன் நீங்க போன அப்படியே வச்சுட்டீங்க? மயங்கி விழுந்துட்டாங்க. அப்படியே பயந்துட்டோம், அப்படியே விட்டுட்டோம். ஆனா அவங்க கூப்பிடுது வேர்க்குது, மறுபடி சுகமாயிட்டாங்க. கை கால் நல்லாச்சு. ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் எனக்கு. ஹalleluya. ஆண்டவருடைய உறுதியானவைகள், சத்தியமானவைகள், மாறுபாடான காரியம் ஆண்டவர்கிட்ட கிடையாது. மாறுபாடான காரியம் ஆண்டவர்கிட்ட கிடையாது. நித்தியமானது, நிரந்தரமானது, சத்தியமானது, உறுதியானவைகள். உன் விண்ணப்பத்துக்கு ஏற்ற பதிலை, உன் ஜெபத்துக்கு ஏற்ற பதிலை, உன் வேண்டுதலுக்கு ஏற்ற பதிலை, உன் நீதிக்கு ஏற்ற பதிலை, உன் விருப்பத்துக்கு ஏற்ற பதிலை ஆண்டவர்களுக்கு தர மாறாதவராக இருக்கிறார் என்றுதான் இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது. ஒரே ஒரு வசனம் தான். ஹalleluya. கடைசி 10 வாசி. கர்த்தருக்கு பயப்படுதலே ஆசீர்வாதம், குடும்பத்தின் ஆசீர்வாதம், பெருக்கத்தின் ஆசீர்வாதம், மகிழ்ச்சிக்கு ஆசீர்வாதம், எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம். ஆரம்பமே அவர் கற்பனைப்படி செய்கிற யாவருக்கும் பெருகிற அந்த ஞானம் உண்டு, பெருக்கத்தின் ஞானம் உண்டு. நற்புத்தினா நல்ல காரியம், கர்த்தரிடத்திலிருந்து நற்புத்தி, எல்லாவற்றையும் அவங்க உண்மை உறுதியும் சத்தியமும் சமாதானமாய் தேவனிடத்துல எல்லா ஆசீர்வாதமும் பெறுகிறவர்களாய், அவரிடத்திலிருந்து ஒன்றையும் தள்ளாதவர்களாய் காணப்படுவார்களாம். நற்புத்தி என்னத்தை கொண்டு வரும்? நற்கிரியை கொண்டு வரும். நற்புத்தி செழிப்பை கொண்டு வரும். நற்புத்தி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். நற்புத்தி நீடிய ஆயுசை கொண்டு வரும். நற்புத்தி நல்ல பலத்தை கொண்டு வரும். நற்புத்தி
நல்ல திடத்தை நமக்கு கொண்டு வரும். அப்படிதான் பைபிள் சொல்லி பாருங்களேன். அப்படித்தான் சொல்றாரு இந்த வசனம், அப்படித்தான் சொல்லுது. அவருடைய கற்பனைப்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க புகழ்ச்சி அந்த சந்ததியில் நிற்குமா? அவங்க புகழ்ச்சி எப்படி நிற்கும்? சந்ததியில் என்றைக்கு நிற்கும்? இன்னைக்கு ஆபிரகாமை நாம் ஒப்பிடுறோம், ஈசாக்கை நாம் கூட்டுறோம், யாக்கோபை நாம் கூட்டுறோம். சந்ததி என்றைக்கும் கிறிஸ்துக்குள்ள நிக்குது, கிறிஸ்துக்குள்ள நிக்குது. ஆபிரகாம் தேவனே ஏன் சொல்றோம்? நற்புத்தியோடு இருந்தான். அதனால்தான் அவன் அங்கே புத்திரையா இருக்கிறான். அவனுடைய மகன் ஈசாக்கு அவனை விட புத்திரையா இருக்கிறான். ஈசாக்கு தேவனே, ஈசாக்கு மகன் யாக்கோப்பு அதை விட புத்திசாலியா இருக்கிறான். அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிறவனா இருக்கிறான். தனக்கு அவன் நினைத்ததை, விண்ணப்பித்ததை, செடித்த காரியத்தை விடாத என்னை கொண்டு போட்டாலும் நான் உம்மிடத்துக்கு ஆசீர்வாதத்தை பெறாம நான் போக மாட்டேங்கிற பிடிவாதத்தில் இருந்தான். யாக்கோப்பு தேவனே சொல்ற காரணம் என்ன? நற்சாட்சி பெற்றிருக்கிறார்கள். நற்சாட்சி பெற்று நற்புத்தியை பெற்று கர்த்தரிடத்திலே உண்மை உறுதியும் சத்தியத்திலே அவர்கள் நினைத்திருந்தபடினா இன்னைக்கு ஆபிரகாம் தேவன், ஈசாக்கு, யாக்கோபுங்கிற நாமத்தை நான் பயன்படுத்து. கர்த்தருடைய கற்பனையை கை கொள்ளுங்க. என்ன உண்டா? நற்புத்தி உண்டு. அவங்களுடைய புகழ்ச்சி என்னன்னைக்கு நிற்கும்? புகழ்ச்சினா மகிழ்ச்சி, சந்தோஷம், உயர்வு, பெருக்கம் என்றைக்கு இந்த பூமியில நிற்கும். அது ஒரு நாளும் அழிந்து போவதில்லை, காணாம போவதில்லை என்றுதான் பைபிள் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் 4வது மாதத்தை என்ன சொல்ல போறார்? நமக்கு என்ன செய்ய போறார்? நீங்க விரும்பின காரியத்தை நிறைவேற்ற போகிறார். நீ கேட்ட காரியத்தை நிறைவேற்ற போகிறார். நீ விண்ணப்பத்த காரியத்தை நிறைவேற்ற போகிறார். நீ என்ன கேட்டிருக்கிறீர்களோ அதை நிறைவேற்ற போகிறார். எதை குறித்து கசந்து கொண்டிருக்கிறீர்களோ அதை மகிழ்ச்சி தர போகிறார். எதை குறித்து நீ துக்கித்துக் கொண்டிருக்கிறாயோ உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற போகிறார். தீமைக்கல்ல சமாதானத்துக்கு நினைவுகளே. நீ நினைத்திருக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு ஏற்ற நினைவுகளே. தீமைக்கல்ல அதை நிறைவேற்றுவேன், அதை செய்து முடிப்பேன். அது கண்கள் காணும், ஒரு இறுதி உணரும். நீ மகிழ்ச்சியா இருப்பா. மகிழ்ச்சி என்னென்றைக்கு என்ன பண்ணும்? இந்த பூமியில நிற்கும். என் நாமத்தை நீ தெரிந்து கொள்ளுவேன். கர்த்தர் இந்த ஈகத்திலிருந்து, இந்த பொல்லாங்கிலிருந்து, இந்த பிராபத்திலிருந்து என்னை மீட்டு என்னை இந்த பூமியில நிற்க வச்சிருக்கிறார். நீ சொல்லபடி தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். கலங்காதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் உனக்கு எனக்கு கொடுக்கும்படி அவர் நம்ம பேர்ல நினைத்திருக்கிறாய். என் பிள்ளைக்கு நான் கொடுக்க போறேன். நம்மளால ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், நம்மளால விடுதல் பண்ணிட்டு இருக்கிறான், நம்மளால விடுதல் பண்ணி கொண்டிருக்கிறான், நம்மளால சமூகத்துல அவனுடைய துதி ஸ்தோத்திரமும் வந்து கொண்டிருக்கிறது. நான் என்ன பண்ண போறேன்? சமாதானத்துக்கு ஏதுவகளை நான் செய்ய போகிறேன், தீமைக்கு அல்ல என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். நீ அதை விசுவாசித்து இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி நீ உள்ள பிரவேசிக்கும் பொழுது அந்த மாதத்திலே நீ அவைகளை, அந்த சமாதானத்தையும், அந்த சந்தோஷத்தையும்,